சுவாசிச்சுட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்றாங்க, கேன்சர் வரும்னு சொல்றாங்க. புரியுதா? அதனால பிளாஸ்டிக் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க இந்த லீடர்ஸ் இப்ப இங்க இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து என்ன பண்ணணும், பிளாஸ்டிக் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும், பயன்படுத்தக்கூடாது. இனிமேல் என்னதான் கொண்டு வரணும், மஞ்சள் பை சொல்லியிருக்காங்களா, சார் சொல்லியிருக்காங்களா? சரி, இனிமேல் நீங்க என்ன பண்ணக்கூடாது, சாக்லேட்டு, அடுத்து பிஸ்கட் பேப்பரு, அடுத்து கவர்ல வச்சு கொண்டு வரலாம், கொண்டு வரக்கூடாது. இந்த மாதிரி உங்க பள்ளி வந்து பிளாஸ்டிக் அற்ற வழக்கமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட பள்ளியை கொண்டு வரணும், பிளாஸ்டிக் அற்ற வழக்கமாக கொண்டு வரீங்களா? விவாதம் செய்ய நம்முடைய இப்பொழுது இயற்கை ஆர்வலர்கள் முன் வந்துள்ளார்கள். அவர்களின் விவாதங்களை ஒவ்வொன்றாக செவிமெடுப்போம். முதலாவதாக விவாதத்தை தொடங்கி வைக்க பிரதிபா அவர்களை அழைக்கிறேன். போன்றவற்றை கடைபிடிப்பது விவசாயிகளின் கடமையாகும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது சமுதாயத்தோடு தொடர்புடைய ஒவ்வொரு தனி மனிதனின் கடமை என்பதை நன்றி. தன் விவாதத்தை முன்வைக்க பாகிமா அவர்களை அழைக்கிறேன். இன்று சுற்றுச்சூழல் பாதிப்பின் பெரும் பிரச்சனையாக தலை தூக்கி உள்ளது. புவி வெப்பமடைதலுக்கான காரணம் நிலக்கரி, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு மற்றும் மனித எரிபொருள்கள் இருப்பு, காடுகள் அழிப்பு, தொழிற்சாலைகளை பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லிகள், உரங்கள், குளிர்சாதன பெட்டியிலிருந்து வரும் குளோரோ கார்பன் வெளியீட்டு இவை அனைத்தும் பூமியை பாதுகாக்கும். ஓசோன் படலத்தை பாதிப்பிற்கு உள்ளாக்குவதால் புவியின் வெப்பம் உயர்ந்து பருவநிலை மாற்றங்கள், இயற்கை பேரழிவுகள், சுனாமி, புயல், வெள்ளம், நிலநடுக்கம், நிலச்சரிவு என மனித சக்திக்கு அப்பாற்பட்ட பேரழிவுகளை ஏற்படுத்துகின்றன. அடுத்ததாக தன் உரையை முன்வைக்க ஜீவஸ்ரீ அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தவிர்க்க இயலாது என்பதை என்னால் ஏற்க இயலாது. குறைந்த தூரம் பயணம் செய்வோர் நடந்தோ அல்லது பொது போக்குவரத்தையோ பயன்படுத்தலாம். சோலார் விளக்குகளை பயன்படுத்துவதன் மூலம் அதிக மின்சாரத்தை தவிர்க்கலாம். மனிதன் பிறக்கும் போதே கைபேசியுடன் பிறந்தானா? இதயம் எவ்வளவு ஆண்டுகளாக இருக்கிறது? இவையெல்லாம் இல்லாத காலத்தில் மனிதன் வாழவில்லையா? மலைகளை அழிப்பதனால் மலை வளம் குறைகிறது, சாலைகள் அமைப்பதனால் காடுகள் அழிக்கப்படுகிறது. ஒரு மரம் வளர்க்க பல ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் ஒரு நிமிடத்தில் சுலபமாக அந்த மரத்தை வெட்டி எரிந்து விடுகிறோம். இன்றி உற்பத்தி இல்லை. ஆனால் அதிலிருந்து வரும் கழிவுகளை முறையாக சுத்திகரிக்காமல் குடிநீரோடு கலந்து விடுகிறோம். இதை தவிர்க்க இயலாதா? விழாக்களின் போது நாம் வெடிக்கும் பட்டாசுகள் காற்றை மாசுபடுத்துகின்றன. இதை தவிர்க்க இயலாதா? மாட்டு சாணம், வேப்ப புண்ணாக்கு, பஞ்சகவ்வியம், இலைதழைகள், அழுகிய காய்கறிகள் மற்றும் பழங்களை இயற்கை உரங்களாக பயன்படுத்தினால் ரசாயனம் கலவாத உணவு கிடைப்பதோடு மண் வளம் காக்கப்படும். மனிதன் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்துடன் வாழ வழிவகுக்கும். அரசு பெரும்பாலான நிதிகளை நோய்க்கு செலவு செய்கிறது. இது பெரும்பாலும் குறையும். இயற்கை உரங்களை பயன்படுத்தினால் கால்நடை வளர்ப்பு பெருகும், பால் உற்பத்தி பெருகும், விவசாயம் வளரும், தொழில்கள் பெருகும், நீர்நிலைகள் காக்கப்படும். நமது நாடு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடையும். நாம் நினைத்தால் முடியாதது எதுவும் இல்லை. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரங்கென்ற வள்ளுவ பெருந்தகையின் குரல் ஒன்றே போதும். ஒரு நாட்டின் வளம் எதை சார்ந்தது என்பதை அறிய விழிப்புடன் இருப்போம். மனித வளம் காப்போம். நன்றி. ஜீவஸ்ரீ அவர்களின் கருத்துப்படி சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்கலாம் என்ற கருத்து மனதிற்குள் சிறிது ஆறுதல் அளிக்கும் விஷயமாக உள்ளது. அடுத்ததாக தன் விவாதத்தை முன்வைக்க ரித்தீஷ் ராகவ் அவர்களை அழைக்கிறேன். செந்தமிழி நாம் தமிழை அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் இப்பொழுது உங்கள் முன் வைக்க வந்துள்ள தலைப்பு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வழிமுறைகள். சுற்றுச்சூழல் என்றால் என்ன? சுற்றுச்சூழல் என்பது நம்மை சுற்றியுள்ள சூழலை குறிப்பதாகும். அதாவது நீர், நிலம், காற்று, ஆகாயம் ஆகிய 5 பூதங்களை உள்ளடக்கியது சுற்றுச்சூழல் என்பதாகும். அவற்றுள் 4 பூதங்கள் ஆகிய நீர், நிலம், காற்று, ஆகாயத்தை நாம் அசுத்தம் செய்கிறோம். அவற்றை பாதுகாக்கும் வழிமுறைகளை இப்பொழுது பார்ப்போம். இயற்கையோடு இணைந்து வாழ் என்பதற்கேற்ப நாம் ஒன்றோட வாழ்வதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நெகிழி பயன்பாட்டை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். குப்பையை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று பிரித்து மறுசுழற்சி செய்வதன் மூலம் நம் நெகிழியால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் அனைத்தும் தவிர்க்கப்படுகிறது. மரங்கள் மழைப்பொழி உதவுகின்றன, பல உயிரினங்களின் வாழ்விடமாக உள்ளன. அத்தகு வளமுடைய மரங்களை வெட்டுவது தவிர்க்க வேண்டும். எனவே மரங்கள் நடுவது மற்றும் வனங்களை பாதுகாப்பது மிகவும் அவசியமானதாகும். சூரிய ஆற்றல் போன்ற புதுப்பிக்கத்தக்க வளங்கள் பயன்படுத்துவதன் மூலம் சூழலை மாசடையாமல் இருப்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். விவசாயத்திற்கு ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவதை தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்தி இயற்கை விவசாயம் செய்வதன் மூலம் மண்வளத்தை பாதுகாப்பதோடு நீர் மாசுபாட்டை தவிர்க்கலாம்.
காற்று மாசுபடுகிறது என்பதற்காக இவற்றை எல்லாம் தவிர்க்க இயலாது. போக்குவரத்திற்கு பெரிதும் துணையாக இருப்பவை எரிபொருட்களே. அணு உலைகளால் காற்று மாசுபடுகிறது என்பதற்காக மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியுமா? செல்போன் டவர்களால் பறவைகளும் மலைக்காட்சிகளால் நோய்களும் ஏற்படுகிறது என்பதற்காக தொலைபேசியை தூக்கி எறிந்துவிட முடியுமா? மலைகளை குடைவதால் தான் சுலபமாக மற்ற இடத்திற்கு செல்ல முடிகிறது. பாறைகளை செதுக்குவதால் தான் சாலைகள் போடப்படுகிறது. இவற்றை எல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்பதற்காக தவிர்த்து விட முடியுமா? கடரக ஆலைகள், சிமெண்ட் உற்பத்தி ஆலைகள், இரும்பு உருக்கு ஆலைகள், எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் இவற்றால் சுற்றுச்சூழல் மாசடைகிறது என்பது உண்மைதான். ஆனால் இவற்றில் ஏதேனும் ஒன்றை ஒதுக்கிவிட முடியுமா? ஒரு கார் தயாரிக்க குறைந்தபட்சம் 10,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. இதையெல்லாம் யோசித்து பொது போக்குவரத்தை பயன்படுத்த நினைக்கிறார்களா? எந்த இடர்பாடுமின்றி பயணிக்க மகிழுந்தை பயன்படுத்த விரும்புகிறோம். ஆற்றில் மணல் அள்ளுவதால் ஏற்படும் பாதிப்பு அனைவரும் அறிந்ததே. ஆனாலும் அதை செய்யாமல் இருக்கிறோமா? செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் மண் வளம் பாதிக்கிறது என்பது நம் அறிவுக்கு எட்டியதுதான். இருப்பினும் அதிக விளைச்சல் கருதி பயன்படுத்துகிறோம். நாம் சோம்பேறித்தனத்திற்கு நெகிழி பொருட்களை பயன்படுத்துகிறோம். நெகிழி பொருட்கள் ஏற்படுத்தும் பல விளைவுகளை நாம் சொல்லித்தான் அறிய வேண்டும் என்பதில்லை. துன்பங்கள் ஏற்படும் என்பதை அறிந்தே பல இன்பங்களுக்காக, லாபங்களுக்காக, சுலப வரிவுகளாக இயற்கையை மாசுபடுத்த துணிந்துவிட்டோம். நாம் வாழ்வோடு ஒன்றுடன் ஒன்றாக இணைந்து விட்டவற்றை தவிர்க்க இயலாது என்பதே என் வாதம். நன்றி, வணக்கம். சுற்றுச்சூழல் மாசடைவதற்கான காரணங்கள். சுற்றுச்சூழல் என்பது மனிதன், விலங்குகள், தாவரங்கள், நீர், நிலம், காற்று என அனைத்தையும் உள்ளடக்கியது. ஆனால் மனிதனின் சில தவறான செயல்களால் இன்று சுற்றுச்சூழல் கடுமையாக மாசடைந்து வருகிறது. சுற்றுச்சூழல் மாசடைவதற்கான முக்கிய காரணங்கள் பல உள்ளன. முதலில் காற்று மாசுபாடு பற்றி பார்ப்போம். தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரும் புகை, வாகனங்களிலிருந்து வெளிவரும் புகை, பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளை எரிப்பது காற்றை மாசுபடுத்துகின்றது. இதனால் மனிதர்களுக்கு ஆஸ்துமா போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. அடுத்து நீர் மாசுபாடு. தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுநீர், ரசாயன பொருட்கள் ஆறு, ஏரி, கடல்களில் கலப்பதால் நீர் மாசுபடுகின்றன. இதனால் நீர் தட்டுப்பாடு மற்றும் நோய்கள் ஏற்படுகின்றன. மூன்றாவது நில மாசுபாடு. பிளாஸ்டிக் கழிவுகள், ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் போன்றவை நிலத்தை மாசுபடுத்துகின்றன. இதனால் விவசாய வளம் குறைகிறது. நான்காவது காரணம் ஒலி மாசுபாடு. அதிக ஒலி எழுப்பும் வாகனங்கள், தொழிற்சாலைகள், லவுட் ஸ்பீக்கர்கள் போன்றவை ஒலி மாசுக்கு காரணமாகின்றன. இதனால் மனிதர்களுக்கு மன அழுத்தம், தூக்கமின்மை, கேள்வித்திறன் குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஐந்தாவது காரணமாக காடுகள் அழிப்பு. அதிக மரங்களை வெட்டுவதால் மழை குறைகிறது. வெப்பநிலை உயர்கிறது. விலங்குகளின் வாழிடம் அழிகிறது. ஆறாவது காரணம் மக்கள் தொகை பெருக்கம். மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் வீடுகள், வாகனங்கள், தொழிற்சாலைகள் போன்றவை அதிகரிக்கின்றன. இதனால் இயற்கை வளம் பயன்படுத்தப்பட்டு சுற்றுச்சூழல் மாசுபடுகின்றன. இந்த எல்லா மாசுகளுக்கும் முக்கிய காரணம் மனிதனின் பொறுப்பற்ற செயல்களே. ஆகவே நாம் அனைவரும் மரங்களை நட்டு வளர்ப்போம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். சுற்றுச்சூழலை காப்பாற்றினால்தான் எதிர்காலத்தை காப்பாற்ற முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நமது கடமை மட்டுமல்ல, நமது பொறுப்பும் ஆகும். இத்துடன் என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.